ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீமி கார்லிக் ப்ரான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ப்ரான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து இப்போ பெப்பர் பவுடரும் சால்ட்டும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நான் வந்து அடுப்பு கறி ஆல்ரெடி வந்து சார்கோலை வந்து நல்லா ஃபயர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஒரு பவுல் வச்சுக்கிட்டு சார்கோல் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். நம்ம ஸ்மோக்கி வந்து வெளியில் போகிறதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பிளேட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் நல்லா ரெஸ்ட் டைம் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் டைம் விட்டால் அந்த நல்ல ப்ரானில் வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நல்லா ஏறி இருக்கும். இப்போது நம்ம பேன் வச்சு இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரானை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரானில் பெப்பர் சால்ட்டு போடுறதுக்கு முன்னாடி ப்ரானில் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் அதில் ஊறும். ப்ரான்லேருந்து தண்ணியும் வராது நம்ம பட்டரில் ப்ரானை ஃப்ரை பண்ணும்போது. இப்போ ப்ரான் பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வந்து பேனில் வச்சாச்சு. இப்போ ப்ரான் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போடுங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ப்ரானை வந்து குக் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதே பேனில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூண்டு லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, நீங்கள் எந்த ஃப்ரெஷ் க்ரீம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 பாட்டில் இதில் வந்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரான் வந்து க்ரீமியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமில் வந்து சால்ட்டு ஸ்வீட் எதுவுமே இருக்காது. அதனால் நான் லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரானை வந்து இதில் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ரானை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எம்மியான க்ரீமி கார்லிக் ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.